நாங்கள் களைப்புற்று வருவதை கண்ட அந்த வசிஷ்டன் என்ன செய்தான்? தன்னால் வளர்க்கப்பட்ட காமதேனுவை அழைத்து அரிசுவையோடு உணவருந்தும்படியாக செய்தான். அந்த வசிஷ்டன் பார்த்தார்கள், என்னுடைய புத்திரன் நூற்று வரும். இந்த வசிஷ்டனுக்கு இவ்வளவு பெருமையும் புகழும் கீர்த்தியும் எங்கிருந்து வந்தது? இந்த காமதேனுவால் அல்லவோ என்று அறிந்த உடனே என்ன செய்தார்கள்? என்னுடைய புத்திரன் நூற்று வரும் அந்த காமதேனுவை கைப்பற்ற எண்ணினார்கள். என்ன நடந்தது? காமதேனுடைய ரோமக்கால்களிலே இருந்து ஆயிரம் வீரர்கள் உற்பத்தியாகி என்னுடைய புத்திரன் நூற்று அழைத்து விட்டார். சண்டாளன் பார்த்தேனா? இல்லறத்தில் யாதொரு பிரயோஜனம் இல்லை என்று நான் என்ன செய்தேன்? உடனே தென் திசை சென்றேன், கடும் தவம் ஏற்றினேன். ஆனாலும் பிரம்மரிசி என்ற பட்டத்தை அந்த வசிஷ்டனால் வாங்கப்பட்டவன் விஸ்வாமித்திரன். உடனே என்ன செய்தேன்? என்னுடைய நாடு நகரமெல்லாம் இழந்து மண் பொன் பெண் மூவாசையும் ஒழித்து பிரம்மரிசி என்ற பட்டத்தை வாங்கிய உடனே தேவ நாட்டிற்கு சென்றேன். அங்கே தேவேந்திரன் சபை 12 ஆண்டுக்கு ஒரு முறை கூடுவது வழக்கம். அன்று 33 கோடி தேவர்களும் 44 ரிஷிகள் கிண்ணறர் கிம்பரோடு அத்தனை பேர் வீற்றிருக்கும் அந்த தேவேந்திரன் சபையிலே ஒரு பக்கத்திலே அறிவிலே சிறந்த வசிஷ்டன் இருந்தார். நானும் அருகாமையில் அமர்ந்தேன். தேவேந்திரன் என்ன கேட்டான்? பூலோகத்தில் மானிடனாக பிறந்தவன், சக்கரவர்த்தியிலும் பிரதான சக்கரவர்த்தியாகவன், தந்தாரம் என்று பிரதாரம் இச்சிக்காதவன், பொய்யை உரைக்காதவன், மெய்யை உரைப்பவன், யாராகிலும் ஒரு மானிடன் இருக்கிறான் என்று கேள்வியை கேட்டான். தேவேந்திரன் கேட்ட மாத்திரத்திலே வசிஷ்டன் என்ன செய்தார்? ஏன் மானிடனாக பிறந்தவன் சத்தியவந்தனாக இல்லையா இருக்கின்றான் என்றான். பார்த்தேனா? வசிஷ்டரே, உண்மை அறிவிலே சிறந்தவர் என்று நாங்கள் நினைத்தோம். பூலோகத்தில் மானிடனாக பிறந்தவன் ஒரு நாளைக்கு 100 பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்க உத்தமன் யார் என்று கேட்டேன். வசிஷ்டன் என்ன செய்தார்? ஏன் என்னுடைய பிரதம சிஷன் ஹரிச்சந்திரன் நான் கேட்டேன், வசிஷ்டரே, மானிடனாக பிறந்தவன் ஒரு நாளைக்கு 100 பொய்யை சொல்றான். அப்படி இருக்க ஹரிச்சந்திரன் ஒரு காலம் சத்தியவந்தனாக இருக்க முடியாது. பெய்யன் பதகன் பரதார சொருவன் உயன் தன்னை நல்லா நிர்ணயிக்கிறேன் கேட்டேன். அடே விஸ்வாமித்ரா, அந்த ஹரிச்சந்திரனை தேவர்கள் 33 கோடி தேவர்கள் வந்தாலும் பொய்யனாக்க முடியாது என்றான். உடனே நான் கேட்டேன், ஏன் மும்மூர்த்திகள் வந்தாலும் முடியாதோ என்றேன். முடியாது என்றான். நான் என்ன செய்தேன்? அப்பொழுது நான் நினைத்தால் நடக்காதா என்றேன். வசிஷ்டன் சொன்னான், உம்மாலும் முடியாது என்றான். அடே வசிஷ்டா, விஸ்வாமித்திரன் யார் என்று உமக்கு தெரியுமா? ஒரு நாள் கிழக்கு நோக்கி சென்றேன். என் தவத்திற்கு இடையூறாக வந்த திலோத்தமைக்கு மானிட உருவம் தந்து பூலோகத்திலே பிறக்கும்படியாக செய்தவன். அது மாத்திரமல்லடா கிழட்டு பணமே, இன்னும் கேள். ஒரு நாள் எவன் இப்பொழுது சத்தியவந்தன் என்று சொன்னாயே, 56 தேசத்தை ஆண்ட ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி, அவனுடைய தந்தை என்ன செய்தான்? ஓடோடி வந்தான், என் பாதங்களில் வீழ்ந்தான். சுவாமி, நான் உயிருடனே சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றான். மானிடர்களுக்கு சொர்க்கத்திலே இடம் கிடையாது. நான் என்ன செய்தேன்? திருச்செங்குவிற்கு தவத்தை கொடுத்தேன். தவத்தை கொடுத்து சொர்க்கத்திற்கு அனுப்பினேன். தேவர்கள் பார்த்தார்கள், மானிடனுக்கு சொர்க்கத்திலே இடமில்லை என்று காலால் உதைத்து தள்ளினார்கள். விஸ்வாமித்திரனுக்கு அமயம் என்று தலைகீழாக சுத்தி வந்தான். அந்தரத்திலே நிறுத்தினேன். என்ன நடந்தது? விண் சுழன்றன, வேதங்கள் சுழன்றன, மலைகள் சுழன்றன, 7 கடல்களும் சுழன்றன. பார்த்தார்கள், பாதி மதியோனும் பைந்தமிழ் சோதியனும் வேதியனும் விரும்பி எனக்கு வரம் தந்தார்கள். விஸ்வாமித்ரா, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார்கள். என்ன செய்தேன்? சொர்க்கம் அமைக்க வேண்டும் என்றேன். தனியாக அந்தரத்திலே தனியாக சொர்க்கம் அமைத்தேன். அதற்கு பெயர் திருச்செங்கு சொர்க்கம் என்று பெயர் வைத்த பகவதோ விஸ்வாமித்திரர் நினைத்தார்.
நடக்காத காரியம் ஒன்று இருக்கின்றதா? ஹரிச்சந்திரன் பொய்யராகிறேன் தேவ சபையிலே சபதம் கூறி வந்து பாரடா பச்சிஷ்டா, விஸ்வானத்தை நினைத்த காரியம் முடிக்காமல் விடமாட்டார் என்பதை தெரிந்து கொள். என்ன செய்தேன்? 56 தேசத்தை ஆண்ட ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி என்னுடைய கபட நாடகத்தினால் கடலுக்குள்ளாக்கிவிட்டேன். பாரடா பார், ஹரிச்சந்திரன் என் கடன் தீர்வதற்காக வேண்டி நாடு நகரம் எல்லாம் எனக்கு தாரை பார்த்து கொடுத்து விட்டு எப்படியும் திரவியம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டான். ஆனால் இப்பொழுது அவனை என்ன செய்தேன்? எனக்கு திரவியம் தருவதற்காக வேண்டி 56 தேசத்தையும் தாரை பார்த்து கொடுத்து விட்டு இப்பொழுது நகரை விட்டு நீங்கிக் கொண்டிருக்கின்றான். எப்படியும் அவனிடத்திலே பொய்யை வாங்க வேண்டும். சென்று பார்க்கின்றேன். அடே பச்சிஷா, பார் விஸ்வாமித்திரன் என்ன செய்கிறேன் என்று பார். மனிதா சந்தர்ப்பம் பழிவாங்கு, சத்தியம் தடுமாறுது, சத்தியம் தடுமாறுது, மனிதா சந்தர்ப்பம் பழிவாங்குது, சத்தியம் தடுமாறுது. இத்தரையில் புனிதம் உத்தமரை காக்கும், இத்தரையில் புனிதம் உத்தமரை காக்கும், சித்தம் இருந்தாலும் சக்தி இருந்தாலும், சித்தம் இருந்தாலும் சக்தி இருந்தாலும், சத்தியம் தடுமாறுது, மனிதா சந்தர்ப்பம் பழிவாங்குது, சத்தியம் தடுமாறுது. வாழ்க்கை என்பது மனக்கிருக்கு, அதில் வாழ்வதற்கே வழி வகுத்திருக்கு. சூழ்ச்சியினால் வாழ நினைப்பவர்க்கு, சூழ்ச்சியினால் வாழ நினைப்பவர்க்கு தொடர்கதை போலே தொடர்ந்திருக்கு, தொடர்கதை போலே தொடர்ந்திருக்கு. சத்தியம் தடுமாறுது, மனிதா சந்தர்ப்பம் பழிவாங்குது, சத்தியம் தடுமாறுது, சத்தியம் தடுமாறுது. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நாடகத்தை நல்லாருங்க, நல்லா இருங்க. உலகத்தையே எல்லாரும் பாக்கியத்தை உலகத்தையே எல்லாருமா சேர்ந்துட்டு நாசமாக ஆக்கிட்டாங்க பாருங்க. நியாயத்துக்கு வழி இல்லை, நியாயத்துக்கு வழி
ஆளாக்கு என்று சொல்லி சூரியகாந்தி என்னையும் சூரியகாந்தி என்னையோடு நல்லதைய ஒன்று நல்ல நெய்யை சேர்த்து சுத்தமான எண்ணெய் சுத்தமான எண்ணெயில் விற்கிறான். ஆட்டுக்கறி என்று சொல்லி நாய்கறிய உருட்டு போட்டு 6-7 லட்சம் ரூபாய் சேர்த்து விட்டேன். இங்கே 6-7 லட்சம் ரூபாய் சேர்த்து போட்டான். 6 அடுக்கு மாடி கட்டி 6 அடுக்கு மாடி கட்டி அதையே இதையும் தின்னு போட்டு அருமையான மெத்தையிலே படுத்துக்கிட்டேன். கூட்டுக்குள்ள சண்டை வந்து வீட்டுக்குள்ள சண்டை வந்து இவங்க கூட்டுக்குள்ள சண்டை வந்து ரோட்டு மேல வந்து நின்னு நாய்க்கறி விக்கிறத சொல்லிவிட்டேன். விடுவானா? கூட்டம் கூட்டமாக ஜனம் தூக்கி போட்டு மிதி மிதிச்சு போலீஸ் சேர்த்து கொண்டு சேர்த்து விட்டேன். ரவி, இப்போ இது வந்து காலம் மாறி போச்சு. அப்படி இல்லாமையா பாத்தியா நம்மளுடைய மன்னர் இருக்கிறாரே சக்கரவர்த்தி, ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. பொய் சொல்லாத உத்தம புத்திரே, ஒரு சொல் வாசகை, தன்னலம் கருதாத ஒரு தியாகிய ஒரு சாமியார்னு வந்து அட தானம் 32 வகை தான தர்மம் கொடுத்தாள் இல்ல, அதை வாங்க வந்த சாமியார் என்ன ஒண்ணா கடைசியில நாடு நகரம் அவ்வளவையும் பறிச்சுக்கிட்டு கடைசியில மகாராஜா மகாராணி எல்லாத்தையும் நாட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லிவிட்டான். ஆடிக்கு மாமனார் வீட்டுக்கு போயிருந்தேன்னா எனக்கு தெரியாது இந்த தாக்க. தெரியாவா? அதனாலதானே உங்ககிட்ட தான் நீ வந்து சிக்கி இருக்க இன்னைக்கு என்கிட்ட சொல்றாப்புல. தம்பி, உடனே இப்ப நான் என்ன முடிவுக்கு வந்திருக்கேன்னா, நம்ம நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் திரட்டுறது, நம்மகிட்ட இருக்கிற குண்டு குறுக்கம் சொத்து பத்து நகை நட்டு அவ்வளவையும் விக்கிறது. மகாராஜா எவ்வளவு கடை கொடுக்கணுமோ அதை வாங்கிக்க சாமியாரு. நீ அந்த சிம்மாசனத்துல மகாராஜா இருந்ததுல போய் நீ ஏறப்படாது. நீ மரியாதையா 4 வீட்டுல போய் என்னத்தையாவது வாங்கி சாப்பிட்டு இங்கேயும் தானம் தானம் வாங்க வந்த. அப்படி இருப்பதனால நீ அப்படி செஞ்சுக்கன்னு சொல்லி மகாராஜாவே நம்ம நாட்டை விட்டு போக்கூடாதுன்னு குடிமக்கள் அவ்வளவு பேரும் ஆணு பொண்ணு 60 போய் மறைச்சு நம்ம நாட்டு எல்கையை விட்டே மகாராஜா போகக்கூடாது. இன்னைக்கு புறப்பட போறாங்க. நாடு கண்ணில்லாத மக்களாயிருவோமே. அது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய தலைவர் இருக்காருல்ல நம்ம ஊர் நாட்டார், அவர்கிட்ட போய் நம்ம இதை சொல்லணும். அவர் எந்த முடிவு எடுக்கிறாருங்கிற பார்த்து நம்ம ஊர்ல சின்ன பையன் கேட்பேன். ஏன்னா பெரியவர் செஞ்சா பெருமாள் செஞ்சது மாதிரி ஆகையினால நம்ம இப்ப போய் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் சொல்லி திரட்டி கொண்டுகிட்டு போயிருவோமா? நாட்டாமைய பாப்போமா? அவன் நேர நாட்டாம வீட்டுக்கு போ. ஐயா என்ன புதுமை அநியாயம். நீங்க பெரியவங்க, நீங்க சொல்லுங்க இந்த நியாயத்தை. என்னையா அநியாயம் கொடுமை வாருங்க ஐயா. மகாராஜாவே வாய்னால சொன்னதுக்காண்டி நாட்டை விட்டு போய் விஸ்வாமித்திரங்கிற சாமியாரு. தம்பி, எல்லா விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். சரி, ஆனா நம்ம மூச்சு இருக்கிற வரையிலும் நம்ம மன்னரை நம்ம நாட்டை விட்டு இந்த அயோத்தியாபுரியை விட்டு பார்க்கிறேனா சம்மதிக்க மாட்டேன். நல்லா சொன்னீங்க நாட்டா. நம்மளை விட ரொம்ப ஆனா தம்பி, நீங்க எல்லாருமா சேர்ந்து சரி நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் பொன் குடிமலைகள் அத்தனை பேரையும் திரட்டிக்கிட்டு வாங்க. ஆனா முதலமைச்சர் சத்தியகிட்டுதான் ரதத்தை ஓட்டிக்கிட்டு வர்றதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆனா அவர் கால்நடையாகவே நடந்து வர்றாரா? ஆகவே இந்த அயோத்தியாபுரி எல்லையை விட்டு தாண்டாம நாம எல்லாரும் வழிமறிச்சு எடுத்து சொல்லுவோம். கேட்டா சரி, கேட்கலன்னா நம்ம உயிரா கொடுப்போம். நம்ம பிணத்து மேலதான் அவனை நடந்து போகணும். ஆமா, மாதிரி செஞ்சுக்கிறோம். எல்லாம் ஒரே முடிவு எடுங்க. ஒரே முடிவு. ஏன்னு கேட்டா ஆமா, ஒரு முடிவு எடுத்தாதான் எந்த விதமான அதுல வந்து தைரியத்தை விட்டுறாதீங்க. ஆமா, நான் எத்தனையோ சரித்திரம் படிச்சிருக்கேன், எத்தனையோ கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறேன் தம்பி. சொல்லுங்க. ஆனா நம்ம நாட்டுல நம்ம கோசலை நாடுடைய வள்ளல்னு சொல்றாங்களே நம்ம அயோத்தியாபுரி சக்கரவர்த்தி. ஆனா இவரை இப்படி இந்த நிலைக்கு வருவார்னா சொப்புனத்துல கூட நினைச்சு பார்க்கல தம்பி. தம்பி, நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது, நீங்க எல்லாருமா நம்ம மனைவி மக்களோட எல்லோருமா அயோத்தியாபுரி எல்லையில
நின்று நம்ம மன்னரை வழிமறிச்சு திரும்ப நாட்டுக்கு அழைச்சிட்டு போவோம். ஐயா. ஆனா நீங்க செய்ய வேண்டியது சொல்லுங்க. நம்முடைய உடைமைகள் பூரா வித்து ஆமா அந்த முனிவருக்கு நம்ம சேர வேண்டிய கடனை கொடுத்துருவோம். கொடுத்துருவான். ஆனா ஒரு தாய் குலத்துக்கு தேவை ஒரு மாங்கல்யம் அது தானே. இருக்கட்டும், அது இருக்கட்டும். அந்த மாங்கல்யத்தை கூட வித்து அந்த முனிவருடைய கடனை தீர்த்து தீர்ப்போம். மன்னர் நம்ம நாட்டை விட்டு போக கூடாது தம்பி. 100க்கு 100 உண்மை நாட்டாளே. அண்ணனே நான் ஏற்பாடு நினைச்சபடி. பண்ணிட்டாங்க. ஆமா, சொல்லிட்டாங்க. ஆமா. ஆகவே நான் சொன்னபடியே நீங்க உங்களை கேட்டுத்தான் செய்வோம்னு ஒரு முடிவுக்கு வந்தா நீங்களும் எங்க மாதிரி என்ன கேட்கறதுக்கு என்ன தம்பி இருக்கு? மாலைய போட்டுக்கிறங்க. ஏன்னு கேட்டா வயசாகி குணச்சித்திரன் எழுதிய ராமலிங்க அவர்களுக்கு மிளமாலை சொல்லப்படுகிறது. மாலை அணிவித்த வாத்தியார் ஆசான் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் ஆண்டோர் சான்றோர் பெரியோர் சகோதர சகோதரிகளுக்கும் அடியனது வணக்கத்தை உங்கள் பொன்னான பாதத்திலே பணிவோடு சமர்ப்பித்து எங்கள் கலைக்கடனை தொடங்குகிறோம். அயோத்தியாபுரி பெருங்குடி மக்களே, ஒரு விண்ணப்பம். தயவு செய்து உங்கள் உடைமைகள் எல்லாத்தையும் கலட்டுங்கள். எல்லோரும் புறப்படுவோம். எல்லைக்கு செல்லுவோம். மன்னரை நிறுத்துவோம். ஆமா. இதுதான் நமது கொள்கை. கொள்கை. புறப்படுங்கள். ஆமா. புறப்படுங்கள். நாடு பூரா பறைசாற்றி. புறப்படுங்கள். ஆமா. வாங்க மன்னர் இந்த வழியாக குலமகன் ஆசை மடமயிலும் முன்னடக்க பின்னடந்தேன் கொற்றவே
நாங்கள் இப்படி கவலைப்பட்டால் எப்படி? எதா இருந்தாலும் அனுபவத்திற்கு தானே நாம் பிறந்திருக்கிறோம். அதை நினைந்து வருந்தினால் நமக்கு என்ன பயன் ஏற்பட போகிறது? மன்னவா கவலை வேண்டாம், வரும் விதிகள் சூரியன் சந்திரன் இருவருள் வெறுப்பின் வடிச்சம் என்ற சூரிய வம்சத்தை வியாபிக்க வந்த வழியில் என்னை குளிர்விக்கும் பொருட்டு மகா வசந்த நிறைந்த ஒளியோடு கூடிய சந்திரவம்சத்தில் விட்ட மதிதையன் மகாராஜனால் இயற்றப்பட்ட தவத்தில் எழுந்த ஆறுயிர் காதலி இப்பூவுலையில் தனலட்சுமி தானியலட்சுமி சந்தானலட்சுமி என்று சொல்லப்பட்ட அச்சலட்சுமியை இடைவிடாது நர்த்தனம் செய்து சந்தோஷித்துக் கொண்டிருக்கும் நம் செங்கோர்க்கு விட்ட தேசாதிபதிகளோடும் அஷ்டகண்டங்களையும் அச்சக்கரேசனை இழந்ததல்லாமல் நட்டவர்களாலும் புகழை பெற்ற பெருமை பொருந்திய தலைநாடாகிய உன்னதம் மிகுந்த கோசல நாட்டை இழந்தோம். சூரிய குலத்தவன் இச்சுவாகு முதல் திருச்செங்கு வரை உள்ள 27 ராஜாக்கள் அமர்ந்து பின்னமில்லாது அரசு செய்து எனக்கு அளிக்க அதில் வீட்டிலிருந்து அரசாண்டு நீதி செலுத்தி வந்த ரத்தினி பீடத்தையும் மகுடத்தையும் செங்கோலையும் இழந்து யாதொரு கதையை பெற்றவர் அயோத்தியை விட்டு காசி என்பதற்கு செல்வதற்கு நாம் என்ன செய்குவோம் என்ன செய்குவோம் முனிவருக்கு கொடுக்க வேண்டிய நிறைவேற்றற்காக காசி என்பதில் இருந்து காரணவாசி என்று சொல்லக்கூடிய காசி என்பதற்கு காரணையாக நடந்துவதற்கு நாம் என்ன பாதகத்தை செய்தோம்? அதனால நாம் அதிவிரைவாக சென்று முனிவர் தெரிவித்த பிரகாரம் தவணைக்குள் பொது செலுத்த வேண்டும்.
நாயகனாக நடித்துக் கொண்டிருக்கும் பிரபல நடிகர் சக்குடியார் துர்ராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பிலே முதல் மாலை மாணிக்க மாலை அணிவிக்கப்படுகிறது. அமைத்துக் கொடுத்த அன்னவர்களுக்கு மனமார்ந்த அதே போல சந்திரமிதாக நடிக்கும் கனகரத்னம் அவர்களுக்கு இந்த மலர் மாலை மாணிக்க மாலை அணிவிக்கப்படுகிறது. லோகிதாசனாக நடிக்கும் முருகனுக்கு இந்த மலர் மாலை. கண்ணே நடந்து வா மயிலே, நடந்து வா மயிலே, நடந்து வா மயிலே, நடந்து வா சந்திரமதி நங்கையனும் உயிரே, நடந்து பாப்பதிலே என்னுயிர் குயிரான பொன்னமே, என்னுயிர் அன்னமே நடந்தே ரான
நடந்ததும் இல்லை, பாதை வழியில் நடந்ததும் இல்லை, பாதை வழியில் நடந்ததும் இல்லை, பாதை வழியில் நடந்ததும் இல்லை, பாவையே தந்த மதியனும் கண்ணே. மன்னவா என்ன செய்வே, மன்னவா என்ன செய்வே, மனம் வாடுதை துடு பொறுக்க கூடவில்லை என்ற நாளை, மன்னவா என்ன மனவாடுதே பொறுக்க கூடுதில்லை என்ற நாளை, மன்னவா என்ன நீ செய்த வினையோ முனிவர் செய்தோதனையோ, இந்த மாதிரியான பாதைகளிலே நடந்தறியும் எங்கள் கால்கள் எல்லாம் கொப்பளித்து விட்டது இந்த வெயில் தாங்காமல்.
காஜியும்பதிக்கு நடந்து வந்தாய். எப்படி உன்னுடைய பாதாரம் வந்து நோவும் தெரியவில்லை. நான் என்ன செய்வேன் தேவா? இப்படியெல்லாம் நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தலாமா? என் மனைவி வேதனைப்படுவது தகுமா? பாழானது நாடு பரதவித்து நாடி வந்தேன் மன்னா. இது என்ன என் தெய்வமே, சூரியகுல தோன்றலே, 27 தலைமுறைகளாக கட்டி காத்து வந்த அயோத்தி மாநகரத்தையும் 55 தேசத்தையும் விட்டு பிரிவதற்கு தங்களுக்கு எப்படி மனம் வந்தது? தங்களின் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான மக்கள் எல்லாம் பிரிந்து நகர் நீங்கி செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் செலுத்தது? கௌசிகன் சதியாலே அனைத்தையும் இழக்கச் செய்தாரே, அந்த பாவியை நம்பி இந்த நாட்டை அந்த வருடத்தில் ஒப்படைத்து விட்டீர்களே, மக்கள் மனம் குறித்து போயிருக்கிறார்கள் மன்னா. கன்றை பறிகொடுத்த தாயை போல, மழையை எதிர்பார்த்து மாறிக்கொண்டிருக்கும் பயிரை போல மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேண்டாம் மன்னா, வேண்டாம், வாருங்கள், திரும்பவும் நாட்டிற்கு வாருங்கள் மன்னா, வாருங்கள். ஏன் வருகிறாய் ஏன் வருகிறாய் முந்தி, ஏன் வருகிறாய் முந்தி சொல்ல
இருக்க வேண்டிய ஆள். விஸ்வாமித்திர முதலிக்கு நாம் திரவியத்தை கொடுப்பதற்காக காசி என்பதுக்கு நான் செல்கின்றேன். நீ மகரிஷிக்கு துணையாயிருந்து அயோத்தியிலே இருந்து அன்னவரிட்ட வேலைகளை செய்ய விடும் என்று நான் ஒன்றும் மங்கால் மன்னா, இது என்ன நியாயம்? இது எந்த விதத்தில் நியாயமாகவும் பொருத்தமாகும் மன்னா? உமாய்க்காக ஒரு வார்த்தை சொன்னதை உறுதியாக பற்றிக் கொண்ட முனிவர் நாடு நகரங்களை தாரவார்க்க பெற்றுக் கொண்டார். அத்தோடு நின்றுவிடக் கூடாதா? முன்பதாக கொடுத்த பொருளை திரும்பவும் தர வேண்டும் என்று சூழ்ச்சி வழியில் சென்றாரே அந்த முனிவர். அன்னவருக்கு துணையாக நான் இருக்க வேண்டுமா? அன்னவருக்கு துணையாக இருந்து 52 தேசத்துக்கு நான் அமைச்சராக இருக்க வேண்டுமா? மன்னா, அன்னையாக, அன்பு காட்டுகின்ற தந்தையாக, அறிவு புகட்டுகின்ற ஆச்சாராக இருந்து என்னை ஆதரித்த என் தெய்வமே, உண்மை பிரிந்து சாதித்து விட்டாய் அப்பா. மகரிஷிக்கு துணையாயிருந்து அவருக்கு வேண்டிய சுற்றுலூஷை செய்ய வேண்டும் என்று நான் உன்னை மீண்டும் மீண்டும் சொல்லியும் நான் தங்களுடனே வருவேன். தங்களை பிரிந்து ஒரு சடமே நீ இருக்க மாட்டேன். நல்லது. அப்படியான என்னுடனே இருக்க வேண்டும் தெரிவித்தார். அப்படியான என்னுடனே இரு. என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மென்மேல் உண்டாகட்டும். ஹரிச்சந்திரா சுவாமி, என்ன பைத்தியக்காரத்தனம்! நானும் மண் பெண் பொன் ஆசை மூவாசையும் துறந்தவன். என்னுடைய அரசே வேண்டாம் என்று துறவரம் கொண்டு இல்லறம்தான் பெரிதென்று இருக்க வேண்டாம் என்பதை துறந்து வந்தவன். நீயோ சக்கரவர்த்தியிலும் பிரதான சக்கரவர்த்தி, சகல சாஸ்திரமும் தெரிந்தவன். இந்த கானகத்தினிடமாக பெண்டு பிள்ளை எல்லாம் அழைத்துக் கொண்டு போகின்றாய். இது உனக்கே நன்றாக இருக்கின்றதா? சுவாமி, இது எல்லாம் வேண்டாம். என்னுடைய கடமையை நான் செய்கிறேன். தங்களுக்கு திரவியத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த விதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு நான் போகிறேனே தவிர எந்த விதத்திலாவது 48 நாள் தவணைக்குள் நான் தருகிறேன் என்று. ஹரிச்சந்திரா, உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கின்றது. இந்த நாடு நகரமெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு சிறு உதவி ஒன்று செய்தால் எல்லாமே உனக்கு கொடுத்து விட்டு நான் செய்ய வேண்டும். எனக்கு கொடுக்க வேண்டிய திரவியத்தை இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லி என்ன மொழி சொன்னி துணிவாய், என்ன மொழி பசுத்தோர் வாட்டு உருவத்தை மறைத்திருக்கும் பாதாங்கரே எட்டி நில்லும்.
தவத்து திறந்த ஒரு சக்தி இல்லை என்று முடிதுறந்து மூவாசி மறந்து காற்றிலே சென்று கண்மூடி கடுந்தவம் புரிந்த கபிசகரே, மறுபடியும் பந்தத்தில் சொந்தம் கொண்டு பட்டம் சூட்டி நான் பாராண்டு இருப்பது யாசு பெற்றது எப்போது? காவியுடை தரித்து கவுண்டலம் கைப்பிடித்து காற்றிலே செஞ்சரிக்கும் கண்ணைக்கு வரும் மன்னாதி மன்னா காதல் கொண்டது ஏன்? நாகத்தின் இடத்தை நாவிலே வைத்து நயவஞ்சக பெற்றால் நல்ல ஒரு நடிக்கக் கொண்டது எங்கே? உமது உள்ள கிடக்கையை உண்மை சொருவத்தை அன்று நான் உணர்ந்திருப்பேன். ஆயில் பொன்னை தந்தாலும் தருவேன், பொன்னை தருவார் என்று ஓமானவாக சொல்லி கழுத்திலே தாவடம், உள்ளத்திலே கரவடம், முற்றும் திறந்த முனிவரை போற வேடம், மோசச் செயலே மாடம், சார்ந்த சற்குண சாதுக்கள் ஒரு சடைமுடி, சற்றும் உறங்காத கொடிமுடி, சத்தியம் தழைக்க சன்னார்க்கு நிலைக்க உத்தமர் வாழும் உலகிற்கே போதிக்கும் என்னை நீ ஒரு பொய் சொல் என்று ஹரிச்சந்திரா, சப்தசாகரங்கள் தலைமட்டமானாலும் சண்டேர் சூரிய தலையாக மாறினால் இந்த ஹரிச்சந்திர வாயிலே பொய் பறக்காது. ஹரிச்சந்திரா, தயவு செய்து வார்த்தை சொல்வதை கேள். போகும் என்று இன்னொன்றுகள் புலையனும் விரும்பாத விப்புன்புலால் யாக்கை நிலையனும் அருண்டுயிரெனும் நெடிதரச் சிறந்த தலைமை செய்ய சரசத்தியம் பிறழ்வது தனியேன் கலையுணர்ந்த நீ நமக்கு கலருவது அழகோ. என் முன் நிற்க வேண்டாம், என் பிராணனுக்கு ஆணி வந்தால் அந்த வார்த்தையை நான் காதலி கேட்க முடியாது. பார்க்கின்றேன், பார்க்கின்றேன், உன்னை பார்க்கின்றேன். கொடியிடையாய் கூடவாரா, கொடியிடையாய் கூடவாரா, கொடியிடையாய் கூடவாரா. தடுக்கிறதுக்கு மகாராஜா நீங்க ஏன் அப்படி போகணும்? வாயினால சொன்னதுக்காக வேண்டி நீங்க நாடு நகரங்களை அத்தனை இழந்து போறோம்னு சொல்லியலே, அந்த விஸ்வாமித்திரனுக்கு எவ்வளவு திரவியம் கொடுக்கணுமோ அவ்வளவும் நமது கூட்டமா வந்துகிட்டு பாருங்க. மகாராஜா நீங்க போக கூடாது, நம்ம அயோத்தியாபுரிய விட்டு நீங்க போக கூடாது. என்ன நீங்க விஸ்வாமித்திரனுக்கு என்ன கடை வாங்கினீங்களா இல்ல ஏதாவது? என்ன மகாராஜா நீங்க சொல்லுங்க. உங்க எந்த வேளையினும் நொந்தவர் துயர் கேட்டு இடரிழைப்பவன் தனதேக மைந்தனேனும் வதைக்கிட உள்ளான் என்று சொன்னார். துன்பமுற்றோம் ரட்சிக்க வேண்டும் என்று குடிகள் வந்து என்னிடத்தில் அன்று முறையிட்டார்கள். மிருகங்களை எல்லாம் வதை செய்து கொண்டு விட்டேன். உண்மை. வாக்கினால் பட்ட கடனை தீர்ப்பதற்காக காசி என்பதைக்கு நாங்கள் செல்லுகின்றோம். எங்களை ஏன் நீங்கள் மறிக்கின்றார்?
இன்னைக்கு சுகமாக அயோத்தி சென்று சுகமாக வாழ வேண்டும் நான் மன்றாடி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மகாபிரபு எங்கள்கிட்ட சொன்னது போதாது. அம்மா பாருங்க, தலைவர் முதற்காரி என்ன கோரம் எல்லாம் விட்டு போக எப்படி மனம் துணிந்தீர்கள் மன்னா? நாங்கள் செய்யக்கூடாத குற்றத்தை, செய்யக்கூடாத தவறை என்ன செய்தீர்கள் மன்னா? எங்களை எல்லாம் விட்டு பிரிய உங்களுக்கு எப்படி மனம் துணிந்தீர்கள் மன்னா? இப்பொழுது சொல்லுங்கள் மன்னா. நீங்கள் பட்ட கடனை நாங்கள் அடைக்கிறோம் மன்னா. எங்களை விட்டு போகாதீர்கள், எங்களை விட்டு போகாதீர்கள் மன்னா. மன்னா, நாங்கள் சொல்வதை கேளுங்கள் மன்னா. அப்பா, விஸ்வாமித்திர மகரிஷி சாமானியமானவர் அல்ல. எவருக்கும் அவர் நல்லவர். திரிபுரம் எரியடச் சிரித்த சிவபெருமானுக்கு நல்லவர், செங்கன்மானுக்கு நல்லவர், நான்முகனுக்கு நல்லவர், எனக்கு நல்லவர். ஆனால் நான் அப்பயத்து கோவிட்ட மகானுபாவனை நீங்கள் உங்கள் வாயினாலே கொடுக்க ஏன் எப்படி கொடுத்தீர்கள், ஏன் எப்படி அந்த கடனை பற்றி வந்தீர்கள் தெரிவிப்பது தகாது. அவர் உயர்ந்தவர். மகாமுனிவன் மன்னா, உலகத்திலே கடன் படுவது இயற்கை மன்னா. ஆனால் ஒரு சன்னியாசியிடத்தில் தாங்கள் கடன் படுவது. மன்னருக்கு மன்னர் கடன் படலாம், ஆனால் காற்றிலே கண்ட மூலங்களை உண்டு தெரியும். ஒரு கபட சன்னியாசிக்கா தாங்கள் கடன் படுவது? ஒரு சக்கரவர்த்தி கேவலம் காட்டிலே தெரியக்கூடிய அந்த கபட சன்னியாசி, அந்த பரதேசி, அந்த பிச்சைக்காரனுக்கா தாங்கள் கடன் படுவது? மன்னா, சொல்லக்கூடாது, நீங்கள் அவர்களை சொல்லக்கூடாது. விஸ்வாமித்திர மகிழ்ச்சி உயர்ந்தவர், அப்பேற்கற்ற மகாராணி உங்களுடைய வாயினாலே சொல்லக்கூடாது. உங்கள் அரியாசனத்திலே அமர்த்தி அதற்கு கீழாக நாங்கள் எல்லாம் தொண்டூழியம் செய்த இந்த பிரஜைகள் மீண்டும் அந்த சன்னியாசி அரியாசனத்திலே அமர்த்தி நாங்கள் எல்லாம் பார்க்கவா? இந்த கண்களை பிடிந்து எறிந்தால் என்ன மன்னா? நான் சொல்வதை அப்படியே நீங்கள் பட்ட கடனை நாங்கள் அடைக்கிறோம். எங்கள் உறவுகளை எல்லாம் விட்டு நாங்கள் பட்ட கடனை அடைக்கிறோம். ஒரு தாய் குலத்திற்கு மாங்கல்யம் தானே முக்கியம். அந்த மாங்கல்யத்தை எல்லாம் விட்டு நீங்கள் பட்ட கடனை மன்னா. எங்களை விட்டு போய் விடாதீர்கள் மன்னா. உங்களை விட்டு நான் போகவில்லை, மறுமுறையும் உன்னை நான் பார்த்துக்கொண்டேன். அக்காலத்து அமைச்சரெல்லாம் அடல்வேந்தன் அடிபோற்றி அரசே நீர் மீண்டும் எக்காலம் எழுந்தருவதென்று உரைக்க ஆங்கவர் இருகண் நோக்கி முக்காலம் கழுமுணரும் முனிவனுக்கு யார் அளித்த மூதூதனில் எக்காலம் வருவதில்லை. அப்படியானால் மீண்டும் அயோத்தி என்பதை காலெடுத்து நான் வைப்பேன் என்ற விரதத்தை கொண்டவர். அப்படியால் தாங்கள் போக துணிந்து விட்டீர்களா? ஆம், இந்த அயோத்தியாபுரியை விட்டு தாங்கள் புறப்பட்டு விட்டீர்களா மன்னா? மீண்டும் திரும்பி வரவே மாட்டீர்களா மன்னா? மன்னா, நீங்கள் சுகமாக அயோத்தியில் இருந்து